தான் கொடைக்கானல் இருக்க லேக். இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போட்டிங் இருக்குது, பெடல் போட்டிங் இருக்குது, மோட்டர் போட்டிங் இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிங் எதுவுமே போல். நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைம், அதனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது போல். இந்த இந்த லேக்கை சுற்றி ஒரு ரோட் போட்டிருக்காங்க. அதில் நம்ம சைக்கிளிங் போகலாம். சைக்கிளிங்க்கு வந்து 200 ருபீஸ் ஒரு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சைக்கிள் ஹையர் பண்ணி அந்த ரோடில் சுற்றிட்டு வரலாம். அந்த ரோடு ஃபுல்லாக லேக் ரோடு தான் அது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், காரில் மட்டும் ஒரு ரவுண்ட் போனோம். இதே லேக்கை அப்பர் வியூவிலேருந்து நாங்கள் பார்த்தோம். இதுதான் இந்த அப்பர் வியூ. இது பார்த்திங்கன்னா அந்த லேக் வியூவிலேருந்து இந்த லேக் கிட்டேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல். கொஞ்சம் மலை மேலே ஏறி போனால் இது ரோடு ப்ராப்பர் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரோடு மேலே ஏறி போனால் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த லேக்கை வந்து வியூ பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த அப்பர் லேக் வியூ பாயிண்ட். அங்கேயே கொடைக்கானலில் அப்பர் லேக் வியூ பாயிண்ட் ஒரு போர்டு, அங்கங்கே சைன் போர்டெலாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் இந்த பாயிண்ட்டை நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ இதை பார்த்துட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த அப்பர் லேக் வியூ தான் பார்த்தோம். அதை பார்த்துட்டு அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் கடைங்களாக இருக்குது, கொஞ்சம் திங்ஸ்லாம் லைக் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அண்ட் ஃபுட் ஷாப்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு லேக் வந்தோம். லேக் வந்தோன்னா ஒரே கூட்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு அந்த லேக் வந்து கார்லேயே ஒரு ரவுண்ட் அடித்தோம். ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த டே அன்றைக்கே முடிஞ்சிச்சு கொடைக்கானலில்.